3 அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அல்லது வெளியே சொல்ல முடியாத ஏதோ ஒரு கவலை உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதா? என் வாழ்க்கையில இனி எனக்கு ஒரு முன்னேற்றம் உண்டாகுமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் உயர்த்த போறேன், உங்க நிலைமைய நான் மாற்ற போறேன், நீங்க எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை உங்க கையில கொடுக்க போறேன், எட்டாத உயரத்துல உங்களை நான் நிறுத்த போறேன். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இதுவரை சந்தித்த தோல்விகள், இதுவரை அழுத அழுகைகள் உங்களை விட்டு மாறி போக போகிறது. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை உயர்த்துவதற்கு அவர் சித்தம் வைத்திருக்கிறார். மனிதன் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிடாதவர். எத்தனை முறை உங்க அறைக்குள்ள அந்தரங்கத்துல நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், ஏன் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எனக்கு ஒரு உயர்வு உண்டாகாதா, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வராதா, என் வாழ்க்கை முன்னேறாதா ஆண்டவரே என்று சொல்லி தனிமையிலே எத்தனை நாட்கள் நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். அந்த புலம்பலின் சத்தத்தை கேட்ட தேவன் இந்த நாளிலும் கூட உங்க நிலைமையை கர்த்தர் உயர்த்த போகிறார். மனிதனால் மாற்ற முடியாத நிலைமைகளை கர்த்தர் மாற்றி உங்களை உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். வேலை ஸ்தலத்துல ரொம்ப நான் நெருக்கப்படுறேன், குடும்ப வாழ்க்கையில ரொம்ப உடைக்கப்படுறேன், வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியல, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு சோர்வின் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். உயரமான இடத்துல கர்த்தர் உங்களை உட்கார வைக்க போகிறார். உன் நிலைமையை மாற்றி மகிழ்ச்சியை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது எனக்கா என்று சொல்லி. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைப்பேன்னு சொல்றார், உங்க கவலையை நான் மாற்றுவேன்னு சொல்றார், உன் பிரச்சனையை நான் மாற்றுவேன்னு சொல்றார், உங்களை சமாதானமா வாழ்ந்திருக்கும்படி செய்வேன்னு சொல்றாரு. உங்களை உயரத்தில தூக்கி வைத்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் என்று வேதம் சொல்லப்பட்டது போல உடைய பிள்ளைகளை உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வம், அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கரத்தை பிடித்து தூக்கி நிறுத்த போகிற தெய்வுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்ந்த ஸ்தானத்துல நிறுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.